மலைக்கு மாலை போடுறேன் அப்படின்ற இதில் கழுத்து நிறைய மாலை போட்டுட்டு காலில் செருப்பு கூட போடாம உன் ஃப்ரெண்டு உன் காலேஜுக்கு வந்திருக்காருல்ல, நான் இந்த மாதம் முழுவதும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல, அவங்க ஆராதிக்கிறதையும் நீங்க ஆராதிக்கிறதும் உங்களுக்கு தெரியும்ல? நீங்க ஆராதிக்கிற தேவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அவர் யாரு? உண்மை இல்லாதவரா? ஃபேக்கா? சொல்லுங்க, ஃபேக்கான கடவுளை ஆராதிக்கிறோமா? இல்ல எல்லாரும் கடவுளை தொடுற மாதிரி நம்ம ஒரு கடவுளை தொடுறோமா? சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, உயிரோடு இருக்கிற கடவுளை தானே ஆராதிக்கிறோம். பாவத்தை வெறுத்த கடவுளை தானே ஆராதிக்கிறோம். நீ ஆராதிக்கிற கடவுள் உண்மை உள்ளவர்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல், தெரியுமா தெரியாதாப்பா? அவன் அவன் வைராக்கியமா இருக்கிற அளவு கூட நீ வைராக்கியமா இல்லை அப்படின்னா நீ எப்படி வெட்கப்படுறேன்னு எனக்கு தெரியலப்பா. எப்படி வெட்கப்படுறேன்னு தெரியல. அவன் முன்னாடி நான் ஏசப்பா பிள்ளையா, மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஓகே, அதுக்காக என்ன பண்ண முடியும்? என் கர்த்தர் என்ன விட்டுருவாரா? அவர் நல்லவரியா? என் கையில பைபிள் இருக்கியா? என் வாட்ஸ்அப் நான் சொல்றேன், நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாத்திட்டாங்க தெரியுமா? வசனம் வைக்கிறதுல தெரியுமா? என் ஃப்ரெண்டு, ஏடா ஃபாதர் ஆயிட்டியா? வாட்ஸ்அப்ல ஏதாவது கிறிஸ்டியன் சாங்ஸ் வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு தப்பா நினைச்சிருவான்றதுக்காக வைக்கிறது இல்ல. உன் வால்பேப்பர் அப்படி இல்ல, உன் டிபி அப்படி இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? யாரோ ஒருத்தர் தப்பா நினைப்பாங்கன்றதுக்காக நீ வைக்கிறது இல்ல. ஆனா இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் நீங்களே உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டிபில ஒரு சினிமா பாட்டு வைக்கிற, அதுக்கு உனக்கு வெக்கமா தெரியல? அது வெக்கமா தெரியல? உன்னுடைய போன்ல அடிக்கும்போது, ரிங்டோன் அடிக்கும்போது ஒரு சினிமா பாட்டு ரிங்டோன் அடிக்குது, வெக்கமா தெரியலையா உனக்கு? அப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எந்த அளவுக்கு இருக்கீங்க? நான் இதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக பேசுறேன். உங்களை கடினமா பேசியிருந்தா அதை தப்பா, கடினமா இல்ல, நீங்க வரணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இதெல்லாம் நான் செய்றேன். இதெல்லாம் நான் செய்றேன். இப்படி எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் கமிட்மெண்ட். இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த 10 காரியத்தையும் மறந்துடவே மறந்துடாதீங்க.